You'll have a bit. Hello, welcome to Shubha's World. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வியட்நாம் கம்போடியா ட்ரிப்போட vlog 3. ஒரு மினி லக்ஸுரி கோச் மாதிரி ஒரு வண்டி, ஒரு 10 சீட்டர். இந்த சீட்ஸ் எல்லாம் மசாஜ் சீட்ஸ் ரிமோட் கண்ட்ரோலோட இருந்துச்சு. நம்ம இப்போ ஹனோயில இருந்து கிளம்பி டுவான் சாவ் ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 3 hours டிரைவ். அந்த 3 hour ட்ரிப்க்கு நடுவில் ஒரு பாத்ரூம் பிரேக் ஒன்று எடுத்தோம். அங்கே வந்து கிஃப்ட் ஷாப்ஸ் இருந்தது, ஜுவல்லரி ஷாப்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கக்கூடியதாக இருந்தது. இந்த கிஃப்ட் ஷாப்ஸில் வந்து இவங்க பெயிண்டிங்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணின நிறையா ஆர்ட் வச்சுருந்தாங்க. ஃப்ரேம்ட் ஆஸ் வெல் அஸ் ரோல்ஸ், இதோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த ரோல்ஸ் எல்லாம். அண்ட் அங்கேயே ஆக்சுவலி கொஞ்சம் பேர் உட்காந்து இந்த த்ரெட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்மளோட வியட்நாம் கம்போடியா ட்ரிப்போட அந்த பேக்கேஜ் டூரோட டே 3 இது, ரைட்? ஸோ அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம ஹெலாங் பேக்கு போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு நம்ம ரீச் பண்ண வேண்டிய ஐலாண்ட் தான் இப்போது நம்ம போயிட்டுருக்கோம் பை ரோட். அண்ட் அங்கே இருந்து ஒரு போட்டில் நம்ம க்ரூஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வியட்நாமீஸ் ஹேட் போட்ட ஸ்டாச்சூஸ் வந்து ரொம்ப பாப்புலராக, ரொம்ப காமனாக பார்க்க முடியுது. நாங்கள் இது மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டாச்சு வாங்கினோம் அண்ட் வியட்நாமீஸ் ஹேட் கூட வாங்கினோம். அண்ட் அந்த ஹேட் வந்து நான் வேர் பண்ணி நீங்கள் போன விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அந்த ஹனோய் ட்ரெயின் ஸ்ட்ரீட் விலாகில் விலாக் நம்பர் 2ல். எனிவேஸ் நீங்கள் வந்து இதோட ப்ரீவியஸ் விலாக்ஸ் இதுவரையிலையும் பார்க்கல அண்ட் உங்களுக்கு பார்க்கணுன்னா நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஆல்சோ மேலே ஐ கார்டாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் பார்க்கலாம் தூரத்தில் பேக்ரவுண்டில் மவுண்டன்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா? டிப்பிக்கலாக ஒரு ஹில்க்கு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் டாப் மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருக்குது இதோட டாப். ஸோ இதுதான் அந்த ஹலாங் பே ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன். அது கிட்ட வந்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. இந்த லா ரெஜினா க்ரூசஸ்னு போட்டிருக்குல்ல, இதுதான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட பிக்கப் பாயிண்ட். இங்கே இருந்து நம்ம ஒரு ஃபெரி எடுத்து க்ரூஸ்க்கு போவோம். பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் வெதர் வைஸ் அட்லீஸ்ட் இந்த லொக்கேஷன் வரைக்குமே ரொம்பவே ஹாட் அண்ட் ஹியூமிடாக தான் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் போயிருந்தது வந்து மே மாதம், ரைட்? ஸோ ஐ திங்க் பீக் சம்மர் ஜஸ்ட் லைக் இன் இந்தியா. ஸோ அதனால் எங்கே வந்து அந்த ஏர் கண்டிஷன்டு சேம்பருக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தோம், எங்களோட ஃபெரி ரெடி அப்படின்னு அவங்க சொல்கிற வரைக்கும் கூட. ஸோ அவங்களே ஆப்வியஸ்லி லக்கேஜஸ் எல்லாம் லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுறாங்க. ஓகே, ஸோ எல்லோரும் ஃபெரியில் ஏறியாச்சு, கிளம்பியாச்சு. லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் மேலே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருக்கதால் அவங்க வந்து நீங்கள் லைஃப் ஜாக்கெட்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெளியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சீனிக்காக இருக்குது. தண்ணி எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன போட்ஸ் நிறையா போயிட்டு வந்துட்டுருக்கு. நிறையா க்ரூஸ் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்க முடிஞ்சுது. கியாலிஸ்டா இந்த மாதிரி ஒரு சில க்ரூஸ் ஷிப் வந்து ஷோர் கிட்டையும் வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஸ்லீக்காக இருக்குது இந்த க்ரூஸ் ஷிப். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒரு க்ரூஸ் ஷிப்புமே வந்து அது கூடவே ஒரு குட்டி ஃபெரி போட்டையும் டேக் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஃபெரி போட்டில் தான் இந்த மாதிரி ஷோருக்கு வந்து பேசஞ்சர்ஸை ட்ராப் ஆஃப் பிக்கப் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க.
இந்த ஹலாங் பே வந்து எதுக்கு பாப்புலர்னா அங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக ஹில்ஸ் மாதிரி. இது வந்து லைம்ஸ்டோன் ஐலாண்ட்ஸ் இல்லை ஐலெட்ஸ்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ஐலாண்டுங்கிறது கொஞ்சமாவது பெருசாக இருக்கணும் இல்லையா. இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் தான் இதோட அழகு அண்ட் பாப்புலாரிட்டி. ஆல்சோ இந்த பியூட்டிஃபுல் க்ளீன் எமரல்ட் வாட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு சில ஏரியாஸில் வந்து இந்த தண்ணி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ கலரில் இருந்துச்சு. அது நீங்கள் இந்த விளாக்லேயே கூட பார்ப்பீங்க. இந்த மாதிரி ராக்ஸ் கிட்ட குட்டி குட்டி ப்ரைவேட் பீச் ஏரியா மாதிரி இருக்குது. இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ்க்கு நடுவில் நிறையா கேவ்ஸ் இருக்குது. ஸோ ஹைக்கிங்க்கும் ராக் கிளைம்பிங்க்கும் கூட இந்த ஏரியா ரொம்ப பாப்புலர். ஓகே, நம்ம வந்து நம்மளோட க்ரூஸ் கிட்ட வந்துட்டோம். அண்ட் நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கும் அவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. லிட்ரலி மேல தாளத்தோட ரிசீவ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரையா வெல்கம் பண்ணி க்ரீட் பண்ணி நேராக லஞ்சுக்கு சாப்பிட வந்துடுங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய் நீங்கள் செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. எல்லாரையும் சீட் பண்ணி ரொம்ப நல்லா பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்தாங்க எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் புஃபேல என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, இன்றைக்கான மெனு என்ன, உங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்கா இல்லை ஏதாவது டயட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. நம்ம போய் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து க்ரூஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய குட்டி பசங்க இருந்தாங்க. ஸோ அந்த யங் கிட்ஸ் இருக்க ஃபேமிலிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம வெளியே வந்து வியூவை என்ஜாய் பண்ணலான்னு நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இட் வாஸ் அன் அமேசிங் லன்ச் மெனு. நீங்கள் சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இமேஜின் பண்ண முடியுமோ அது எல்லாமே இருந்துச்சு. டெசர்ட்ஸ், அப்பிடைசர்ஸ் ஆர் புஃபே எல்லாம் நான் பிக்சர் எடுக்கலை. ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். லன்ச் முடித்த உடனே எங்களோட ரூம் கீஸ் கொடுத்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்களோட ரூம். வாட்டர்ஸ் ரொம்ப காமாக இருந்தது. க்ரூஸ் மூவ் ஆகுறதே ஃபீல் ஆகலை. ஓகே, நம்ம இப்போ பால்கனி செக் அவுட் பண்ணலாம். There's 2 pairs of Crocs. Free. For use, right? Life jacket. Beautiful room with a beautiful view. So இதெல்லாம் சூப்பரா இருந்தது. Zip dark and bright, keep in 10 minutes. If you want to join, please meet at the reception desk on the first floor. இது வந்து அடுத்த ஆக்டிவிட்டிக்கான அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நீங்கள் கேட்டது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்களோட சொந்த ஆக்சென்ட்டோட தான் அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க. பட் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அஜெண்டா படி 4 o'clock ஒரு சின்ன போட்டில் கேவ்ஸ்க்கு அடியில் வழியாக போய் அந்த சீனிக்கான ஒரு ஸ்பாட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஒன்று வந்து பேம்பூ போட்டில் நீங்கள் போகலாம் ஆஸ் அ குரூப், இல்லைனா கயாக் பண்ணியும் போகலாம். 1 or 2 people per kayak. முதல்ல க்ரூஸோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்து நம்மளை அந்த சின்ன ஃபெரி போட் இருக்கு இல்லையா, அதில் தானே நம்ம க்ரூஸ்க்கு வந்தோம். அந்த போட்டில் இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதோ நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ஏரியாவுக்கு. இங்கே நம்ம வந்த உடனே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் குரூப்ஸாக பிரித்து இந்த மாதிரி பேம்பூ போட்ஸில் ஏற்றி விடுறாங்க. இந்த பேம்பூ போட்ஸ் வந்து லோக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி ரோ பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இந்த ஷாட்லலாம் நீங்கள் பார்க்கலாம், இந்த தண்ணி வந்து பியூட்டிஃபுல் எமரல்ட் க்ரீன் கலரில் தெரியுது, ரைட்?
போட் எப்படி ராக் ஆகுது அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு இந்த ஷாட்ல? ஆக்சுவலி ரொம்ப பயமாவே இருந்துச்சு. பிகாஸ் நீங்க கொஞ்சம் கூட இடம் மாதிரி உட்கார்றீங்க இல்ல முன்னாடி பின்னாடி நகர்றீங்கன்னா போட் ரொம்பவே ஆடுது, கவுந்துடுற மாதிரி பயமா இருக்கு. நான் வந்து இடிக்காதீங்க பசங்களா. What is going on? Hi. நம்ம என்னதான் பெசிபிக் ஓஷன்ல உழுந்து எழுந்து தண்ணியில கண்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாலும் கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சுது. ஓகே, இதோட நான் பேச்சை குறைச்சிக்கிறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. Yeah, I hear them too. Bats கத்துற சவுண்ட் கேக்குது. கூப்பிடாதீங்க போரும் காம். அந்த கேவ்க்கு அடியிலேருந்து வெளியே வந்த உடனே அப்படி ஒரு பிரிட்டியான ஒரு வியூ. So nice இல்ல? Very pretty. செமையா இருக்கு இல்ல? So beautiful. ஆடடே செம்மன்னு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப நம்ம வந்த வழியில இருந்தே ரிட்டர்ன் ஆகுறோம். ஆனால் இந்த ஆங்கிள் இருந்து இப்படி உள்ளே போகும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இடம் மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்ட் கேவ் மாதிரி தோணுது. திரும்ப இங்கேருந்து நம்ம போட் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். ஸோ டோட்டலாக அந்த போட் ஸ்டேஷன்லேருந்து வந்து இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரத்துக்கு வந்து மேபி ஒரு 1.5 hour ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கயாக் எடுத்துட்டு வந்திருந்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க விதின் 2 hours நீங்கள் முடிச்சுட்டு வந்துடணும் பேக் டு த போட் யார்ட். அண்ட் அங்கேருந்து ஃபெரி வந்து நம்மளை க்ரூஸ் ஷிப்க்கு கூட்டிகிட்டு போயிடும். போட்டில் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ ஈவினிங் டைம் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிக்சர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னாங்க 6 o'clock இருந்து. ஸோ இப்போ நம்ம டாப் டெக்குக்கு வந்துட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஈவினிங் டைம் வெயில் கொஞ்சம் கம்மியாகிட்ட அப்புறம் ரொம்ப நல்லா என்ஜாயபிளாக இருந்தது அவுட்டோர்ஸ். ஆல்சோ ஒரு ஆக்டிவிட்டியும் இருந்துச்சு, ஸ்ப்ரிங் ரோல் மேக் பண்ணுறது. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த vlogல கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 13 minutes. ஸோ நம்ம இந்த பாயிண்டில் இந்த vlog-ஐ wrap up பண்ணிக்கலாம். இதோட கண்டினியூஷன் vlog 4ல் வரும். மேலே இருந்து போட்டுக்கு பின்னாடி பார்க்கும்போது இதோ நம்ம குட்டி ஃபெரி போட் இருக்குது பாருங்கள். இதோட கனெக்டடாகவே இருக்குது க்ரூஸோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங். ஸோ இதோட கண்டினியூஷனோட நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். ஆல்சோ இந்த டூரோட vlog 1 and 2ஓட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டூ செக் இட் அவுட். தேங்க்யூ. See you all in the next one.